ரிலீஸ் ஆகுது. அப்புறம் இந்த இடத்துக்கும் வந்து ஒரு ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. ஸோ உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. டைம் கன்ஸ்ட்ரெயின்னால எல்லாரும் பேரும் சொல்ல முடியல. சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், என்னோடய படத்தை வந்து ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணதுக்கு. அண்டு இந்த படம் வந்து இது நான் டைரக்டரோட பெர்மிஷன் கேட்டு சொல்லலாம் அப்படின்னு சொன்னார். இது வந்து ஒரு உண்மையான சம்பவம், நடந்த ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ஃபஸ்ட்டு அவர் சொல்லும் போது நிஜமாலே எனக்கு நடுங்கிருச்சு. அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட், நம்ம ஊரில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான் வந்து இந்த கதையை வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து நீங்கள் நாளைக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது என்ன இன்சிடெண்ட்னு. சில பேர் கொஞ்சம் கெஸ் கூட பண்ணியிருக்கலாம். ஸோ ஒரு உண்மையான கதைகள் சொல்லும்போது ஐ திங்க் அது ஆடியன்ஸ்னால பயங்கரமாக கனெக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அறம்னு ஒரு படம் நயன்தாரா மேம் நடிச்சிருந்தாங்க. அப்புறம் காப்பே ரணசிங்கம் நான் நடிச்சிருந்தேன் விஜய் சேதுபதி சாரோட. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு உண்மையான கதைகள். எப்போ வந்து பிக் ஸ்க்ரீனில் சொல்லும்போது இட் மேக்ஸ் அ ஹியூஜ் இம்பேக்ட் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து நடக்குது அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியாது. அண்ட் இட் வில் ஆல்சோ கிரியேட் ஒரு சோஷியல் அவேர்னஸ். அண்ட் இது மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கான நிறைய சேஞ்சஸும் வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி உண்மை கதை எடுத்து பண்ணதுக்கு தினேஷ்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய கைத்தட்டல். பிகாஸ் இன்னைக்கு இருக்கிற சினிமாவில் கமர்ஷியல் சினிமா பண்ணணும், நிறைய அஃப்கோர்ஸ் கமர்ஷியல் சினிமா பண்ணணும். அண்ட் தட் இஸ் வாட் வி ஆல் வாண்ட், என்டர்டெயின்மெண்ட் எண்ட் ஆஃப் த டே. பட் ஒரு என்டர்டெய்னிங்காக எமோஷ்னலாக ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு நினச்சதுக்கு அந்த தாட்டுக்கு வந்து அதனால தான் எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கதை வந்து வெளில நிறைய பேருக்கு சொல்லணும், தெரியணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ தட்ஸ் த ரீசன் ஐ சூஸ் த ஸ்கிரிப்ட். அண்ட் இட்ஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மீ. எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் நடித்தேன். அண்ட் இதில் வந்து ஸ்பெஷல் மென்ஷன் டு த லிட்டில் ஒன், கொஞ்சம் வளர்ந்துட்டாவ, அனிகா brilliant, ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா. இட்ஸ் நாட் லைக் அ ரெகுலர் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக you'll remember her. And next லாஸ்ட்டாக பேசி முடிச்சிடுறேன். தேங்க்ஸ் டு அர்ஜுன் சார். எல்லாருமே ஜென்டில்மேன்லேருந்து பார்த்துருக்கோம், நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். அண்ட் ரியலி ஹீ இஸ் அ ஜென்டில்மேன். He is such a nice gentleman that everyone would like to have a friend like you, sir. And such a nice person to work with. And அவர் வந்து அவரோட இன்புட்ஸ் எப்படி இருந்ததுன்னா, படத்தில் இஸ் an action king, எல்லாருக்குமே தெரியும். எனக்கும் ஒரு 2 ஃபைட் கொடுத்துருக்காங்க. ஏதோ என்னால முடிஞ்சது அப்படி சண்டை போட்டிருக்கேன். பட் எனக்கு நிஜமாக ஆக்சுவலாக தெரியாது. பட் this man made me fight. And அவர் வந்து அவரோட மேஜிக்கை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். தட் ஃபைட் ஹஸ் ஆக்சுவலி கம் அவுட் ரியலி வெல். நீங்கள் பார்க்கணும். அண்ட் சூப்பராக வந்திருக்கு. நானே நம்மளே என்னையா இது இவ்வளோ நல்லா ஃபைட் பண்ணியிருக்கேன் நான். த மேஜிக் ஆஃப் அர்ஜுன் சார். அண்ட் ஷேரிங் ஸ்க்ரீன் வித் அர்ஜுன் சார் வாஸ் ஆல்சோ வெரி வெரி மெமரபிள். சச் அ நைஸ் பர்சன், வார்ம்த். அண்ட் அவரோட பெர்ஃபார்ம் பண்ணும்போது இட் வாஸ் வெரி வெரி நைஸ் ஃபீலிங். அண்ட் இந்த படத்துக்கு சார் இஸ் த ஹீரோ ஆஃப் த ஃபிலிம். சார் நான் வந்து சும்மா ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான் சொல்லுவேன். பட் சார் இஸ் த ஹீரோ ஆஃப் த ஃபிலிம். அண்ட் இட்ஸ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப். அண்ட் யூ கைஸ் வில் லவ் இட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் 21st இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது முக்கியமாக ப்ரெஸ் அண்ட் மீடியா சப்போர்ட் தான் வேணும். பிகாஸ் இட்ஸ் அ ஸ்மால் ஃபிலிம், பட் யூ கைஸ் கேன் மேக் இட் பிக். உங்களால் மட்டும்தான் இந்த படம் பெருசாக ரீச் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சக தயாரிப்பாளருக்கு வணக்கம். அர்ஜுன் சாருக்கு வணக்கம். ஐஸ்வர்யா மேடம் வணக்கம். ஊடகங்களுக்கு பெரிய வணக்கம். உங்கள் சப்போர்ட் தான் சார் இது படத்தை தூக்கி நிறுத்தணும். சார் நான் படம் பார்த்துட்டேன். படம் அர்ஜுன் சார் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க சார். படம் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப டீசெண்டான மூவி. நான் சக்ஸஸ் பண்ண நிறைய பேசுகிறேன் சார். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சார். தேங்க்யூ சார். சார் இந்த படத்தை எனக்கு சவுத் இந்தியா டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்த நம்மளோட தயாரிப்பு அருள்குமார் சார் நன்றி. நிறைய தினேஷ் சார் நன்றி. என்னை வச்சு நம்பிக்கை வச்சு கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக நல்லபடியாக உங்களுக்கு சேர்ப்பேன். டிஸ்ட்ரிபியூட்டர் சார் நம்ம டைரக்டர் SR பிரபாகர் சார் பேசினார். நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் தயாரிப்பாளர் கணக்கெல்லாம் சரியாக கொடுத்துல பொருள் காசு போகிறான்னு. இந்த ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய லெவலில் லாபம் கிடைக்கும் சார். நீங்கள் பாருங்கள் சார். சக்ஸஸ் மேல் மீட் பண்ண. தேங்க்யூ சார். வணக்கம்.
சார், அர்ஜுன் சார், ஐஸ்வர்யா மேம், பிரவீன், எல்லாருக்கும் வணக்கம். லோகு சார், தேங்க்யூ. சாரி சார், ப்ரொடியூசர் சார், எல்லாருக்குமே வணக்கம். பெரியவங்க இருக்காங்க, யாரா பேர் மறந்துட்டேன்னா மன்னிச்சுக்கோங்க. இந்த படத்துக்கு வந்து தினேஷ் எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக தெரியும். எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக நிறைய படம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். நானும் நிறைய படம் ப்ரோக்ராமராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது வந்து பாலபாரதி அங்கிள் கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை அமராவதி பண்ண மியூசிக் டைரக்டர் கிட்ட நிறைய படத்துக்கு வந்து ப்ரோக்ராமிங்காகவே ஒர்க் பண்ணிட்டு அப்படி தான் என்னோடய கரியர் ஸ்டார்ட் ஆச்சு. முன்னாடியில் இப்போ ரஹ்மான் சார் ஒர்க் பண்ண, ஹாரிஸ் ஒர்க் பண்ணும்போது ஓகே, இந்த ஸ்ட்ரைட்டாக பார்க்குவாங்க, டேரக்டருக்கு ஈஸியாக பிக் பண்ணிவிட்டு இந்த டேலண்ட்டை பிக் பண்ணிவிட்டு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி கிடையாது. நிறைய பெரிய பெரிய படங்களுக்கு தீம் நான் மியூசிக் பண்ணுவேன், ஆனால் எனக்கு ரெகக்னிஷன் கிடைக்காது, டிஸ்கிரிப்ஷனில் போட மாட்டாங்க. இப்படியே போயிட்டு இருந்தது. ஆனால் தினேஷ்க்கு தெரியும், எல்லாமே நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அது அப்புறம் வந்துட்டு தினேஷ் வந்துட்டு நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் ப்ரொடியூசர் சாரை சொல்லணும். அவர் எனக்கு கேஷ் கொடுக்கல அப்படின்னு சொன்னார். கிடையாது, ஃபஸ்ட்டு 3 lakhs அவர் தான் செக் கொடுத்தாரு எனக்கு. நீங்கள் வரதை நீங்கள் சார், நான் அந்த கிராட்டிடியூட் நான் எப்போவுமே காட்டுவேன். அப்புறம் அதான் எங்கள் பூர்வீகம் நான் சொன்னேன். ஆக்சுவலி ஜெயராமன் தாத்தா இருந்தார், ரஹ்மான் சாரோட அவங்கெல்லாம் ஒரே ஆர்கெஸ்ட்ராவாக இருந்தாங்க. அப்புறம் தான் கேவி மகாதேவன் சார் கிட்ட அவருக்கு பாட வாய்ப்பு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஜெனரேஷன் எங்களால் வர முடியல. இப்போ நான் அந்த லெகசியை நான் எடுத்துகிட்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு தான் நான் 8th grade பண்ணிவிட்டு பெஸ்ட்டு ஸ்கோரிங்கை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த மூவியில் எது எது அண்டர்லைன் பண்ணணும், எது எது கரெக்டாக இன்டென்ஷனாக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக அதை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அர்ஜுன் சாரோட அந்த க்ரேஸ், அந்த சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்து வளர்ந்ததில் நான் ரொம்ப எனக்கு இம்பார்ட்டண்ட்டான இது மூவி. மற்றபடி சாங் வந்து 4 சாங் இதில். அப்புறம் தமிழ் மணி, அப்புறம் விவேக் எழுதியிருக்காரு, விஜய் சண்முகம் எழுதியிருக்காங்க, பிரதீப் பாடியிருக்காரு. ஒரு சாங் மட்டும்தான் ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லோரும் கேட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நேற்று இமீடியட்டாக ஒரு சாங் நாங்கள் இவ்வளோ பெரிய ஒரு க்ரேஸான ஒரு அர்ஜுன் சாருக்கு ஒரு சாங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இமீடியட்டாக அக்ஷயா ஸ்ரீதர்னு ஒரு சிங்கர் அவங்கள கூப்பிட்டேன். உடனே ட்ராக் பாடிட்டு நான் அந்த சாங்கை வந்துட்டு கெனிஷா காமிச்சேன். ஆக்சுவலி கெனிஷா ரவிமோகன் அவங்களுக்கு காமிச்ச உடனே அவங்க கண்டிப்பாக நான் வந்து அர்ஜுன் சாருக்காக நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ரெக்கார்டிங், ரொம்ப லேட் நைட் ரெக்கார்டிங், அவங்க வந்து அந்த சாங்கை பாடிட்டு அதை கொடுத்தாங்க. அந்த சாங் இப்போ இன்னும் ஒரு 3 daysல ரிலீஸ் ஆகுது. இதுக்கு முக்கிய காரணம் அக்ஷயா ஸ்ரீதர் வந்து இமிடியேட்டாக ட்ராக் பண்ணது தான். சாரி, உங்கள் வாய்ஸ் இருக்காததில். ஸோ அந்த சாங் வந்து இன்னும் 3 daysல ரிலீஸ் பண்ண போகிறோம். அது முழுக்க அது டெடிகேட் வந்து அர்ஜுன் சார் தான். நான் சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்து அந்த லவ்க்காக நான் அந்த பண்ண சாங் அது. ஸோ மற்றபடி இந்த திரையில் ஒரு போன வாரம் தான் வெள்ளை குதிரைன்னு ஒரு படத்துக்கு வந்தேன். திருப்பி அடுத்த வாரமே இந்த ஒரு படத்துக்கு வந்திருக்கேன். ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த டைரக்டரை பற்றி, தினேஷ் லட்சுமணனை பற்றி சொல்லணும். ரொம்ப கடின உழைப்பாளி. நிச்சயமாக அந்த படம் அவருக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கணும்னு நான் எல்லாமே கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த ப்ரொடியூசர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போது வந்து கும்பகோணத்தில் வந்து பூ வியாபாரி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமாக இதுக்கப்புறம் அவர் வந்து கோயம்பேடுலேயே வந்து பூ வியாபாரம் பண்ணணும் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம். இப்போ நான் ஸ்கூலில் படிக்கும்போது இங்கே வந்து சொன்னார், இப்போ 5 வருஷம் ஆயிடுச்சுன்னு. அர்ஜுன் சாரை வச்சு நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா, நான் ஸ்கூலில் படிக்கும்போது சங்கர் குரு வந்து ஏவின் ஐஸ்வரியில் பார்த்தேன். அப்போ வந்து இன்றைக்கி வரைக்கும் அப்படியே தான் இருக்கேன். இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆனாலும் அர்ஜுன் சார் மட்டும் அப்படியே பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் ஐஸ்வர்யா ராஜேஷ் எல்லாம் ஒரு கதை ஓகே பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டம். நிச்சயமாக இந்த கடையை வந்து அவ்வளோ பார்த்து தான் அர்ஜுன் சாருக்கும் அந்த பொறுப்பு ரொம்ப இருக்குது. நிச்சயமாக அவரோட பொறுப்பில் நிச்சயமாக கதையை கேட்டு ஐஸ்வர்யா ராஜேஷும் அவ்வளோ ஈஸியாக ஒத்துக்கிறாள் இல்லை. அதனால் இந்த டைரக்டருக்கு ஒரு நல்ல லைஃப்பும் வரணும். கேமராமேன் அபிமன்யு, மியூசிக் டைரக்டர் எல்லாருக்கும் இது முடிஞ்சு ஒரு பெரிய படமாகணும் அப்படின்ட்டு எல்லாமே இறைவனை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாரி சார். ஸோ இந்த படத்தில் நான் ஒரு காமெடி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு தினேஷன் நன்றி. அர்ஜுன் சார், 6 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தோம். நான் நந்தினி லேஅவுட்டில் மனு சாரோட
ஒரு அசிஸ்டன்ட் பாய் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்போது உங்கள் டாக்டருக்கு வந்து நான் வந்து ஒரு சாங் பண்ணியிருந்தேன், சொல்லிவிடுவான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது நான் உங்களை பார்க்கும்போது அர்ஜுன் சார்லாம், இவர் தான் அர்ஜுன் சார், நம்ம ஜென்டில்மேன் அர்ஜுன் சார், அப்படி ஒரு ஆச்சரியமாக பார்த்தவங்கள உங்களோட நடிச்சிருக்குன்னு போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் டு மை சப்ஸ்கிரைபர்ஸ் தான். அதே மாதிரி தினேஷனா, இந்த வாய்ப்பு நீங்கள் எவ்வளோ போராடி கொடுத்தீங்க எனக்கு தெரியும். அருள் சார் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ், ப்ரொடியூசர் சார். ஸோ என்கிட்ட தங்கதுரை ஃபோன் பாரு ப்ளீஸ். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஒரு கிராண்ட் ஃபாதர் இங்கே பயன்படுத்திக்கிறேன் என்னோடய படத்தை பற்றி. கிராண்ட் ஃபாதரும் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், MS பாஸ்கரன் சார் வச்சு டைரக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. இந்த படம் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். கைத்தட்டிடுங்க ப்ளீஸ். எப்படி ஒரே ப்ரெஸ் எல்லாருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு படம் ட்ரெய்லர் வந்து எவ்வளோ முக்கியன்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஹீரோ சார், அர்ஜுன் சார், மேம் ஐஸ்வர்யா மேம், மற்ற எல்லா நண்பர்கள், எல்லா ஆக்டர்ஸ் எல்லாருமே எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப படம் நல்லா வந்திருக்கு. நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா படம் ரொம்ப பெரிய வெற்றி அடையும். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும், அர்ஜுன் சார், ஐஸ்வர்யா மேம், கூட நடித்த நடிகர்னு சொல்ல முடியாது, இவ்வளோ ஒரு நட்சத்திர பட்டாளத்தில் நானும் ஒரு மின்மினியாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த என்னோடய டைரக்டர் தினேஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. தயாரிப்பாளர் பற்றி சொல்லணும். மிகப்பெரிய போராட்டத்தை நான் கண்கூட பார்த்துருக்கேன். கும்பகோணத்தில் தாடி மீசி வச்ச ஒரு குழந்தை தான் சொல்லணும். அவர் இந்த படத்தில் ஜெயிக்கணும். அதுக்கு பத்திரிக்கை, மீடியா நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் தினேஷ்ண்ணா. ஏன்னா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க நான் பார்த்தேன். பட் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஒன்று நிறையா டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். நிறையா டைம் விட்டு ஓடிடலான்னு தோணும் போதெல்லாம் அந்த அந்த பெயின் தான். நம்ம என்னவா வந்தோம், இங்கே என்னவா இருக்கிறோம், என்னவா போகிறோன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணாமான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதை தேடி தான் ஓடிட்டே இருந்தேன். ஃபைனலாக இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 3 பேருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அது முதல்ல எங்கள் அம்மா அப்பா. ஏன்னா நான் பெரிய பணக்கார வீட்டு பையன்லாம் இதெல்லாம் கிடையாது. நான் கும்பகோணத்தில் ஒரு ரொம்ப மிடில் கிளாஸான, பிறக்கும் போதும் லோயர் மிடில் கிளாஸான ஒரு குடிசை வீட்டில் பிறந்த ஒரு பையன் தான் நான். ஸோ என்ன மாதிரி பையனுக்கெலாம் வந்து சினிமானா அவர் வளர்ந்ததுக்கப்புறம் பையன் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பட் நான் வந்து ஒரு 17 வயசுலேயே இங்கே சென்னைக்கு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் இன்னைய வரைக்கும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், ஏது பண்ணுறேன்னு எங்கள் அம்மா எதுவுமே கேட்டதே இல்லை. மெயினாக எனக்கு சினிமா ஆசை வந்ததே எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா வந்து நான் சின்ன வயசுலேருந்து நிறையா சொல்லுவார், இவர் இந்த படம் டைரக்டர், இவர் இந்த படம் டைரக்டர், அவருன்னு. சிவாஜி சார் வீட்டு வாசலில் நான் அவ்வளோ தூரம் நின்றுருக்கேன். நான் வைரமுத்து சார் வீட்டில் நின்று வாய்ப்பு கேட்டிருக்கேன் அப்படின்லாம் எங்கள் அப்பா நிறையா சொல்லும் போதெல்லாம் அவர் தான் எனக்குள்ளேயே சினிமாவை எனக்குள்ளேயே தாக்கத்தை க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்தார். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எனக்கு முடிவே ஆயிடுச்சு, சினிமா தான் வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக வந்துட்டு இங்கே ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாருமே கஷ்டப்படுற மாதிரி தான் நம்மளும் ட்ராவல் பண்ணி போராடி கஷ்டப்பட்டோம். ஸோ அந்த ஸ்பேஸ் கொடுத்த எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி. ரெண்டாவது வந்து ஒரு ப்ரொடியூசர், எங்கள் அண்ணன், அவர் என்னை பற்றி பேசலை, பதட்டத்தில் விட்டாருன்னு நினைக்கிறேன், இல்லை காண்டில் விட்டாரான்னு தெரில. சும்மா இருந்த நான் பாட்டுக்கு போகலை, வியாபாரம் பண்ண என்னை கோத்து விட்டியடான்னு. பட் ஆனால் அவர் வந்து ஊரில் வந்து எப்படின்னா ஒரு சண்டைக்கோழி செல்ல அந்த ராஜ்கரன் சார் மாதிரி தான். அவர் நடந்து போனார்னா ஊரில் ஒரு 10 பேர் போவாங்க. நான்லாம் கை கட்டி நின்று பார்த்துருக்கேன். அவருக்கு அவ்வளோ ஊரில் மரியாதை. எங்கள் ஊரில் போய் இறங்கி அவர் பேர் கேட்டால் எல்லாருமே சொல்லுவாங்க, அவர் கடையிலே போய் விட்டுருவாங்க. அவருக்கு 2 சின்ன படம் ஆக்சுவலாக இருக்கும்போது 2 படம் பண்ணியிருந்தார். அப்போல்லாம் நான் அவர் கூட ட்ராவல் ஆகலை. 2 படமே அவருக்கு சரியாக போகலன்னொன்னே எனக்கு அந்த 2வது படத்தில் நான் சின்னதாக ட்ராவல் பண்ணிட்டுருந்தேன். நான் தான் அந்த படத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். ஆக்சுவலாக அது ஒரு சூழ்நிலை நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். அதுவும் சரியாக போகல. பட் அந்த டைமில் எனக்கு சொன்ன ஒரு சின்ன வார்த்தை தான், நான் உனக்கு ஒரு படம் கொடுப்பேன்டா, நான் உன்னை டேரக்டர் ஆக்குறேன்டா அப்படின்னாரு. அது சொன்ன வார்த்தையை அவர் செஞ்சார். லாக்டவுனில் போச்சு, எல்லாருமே அவர் நம்பாத விட்டுருவாருன்னாங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டே இருந்துச்சு, சரி கண்டிப்பாக பண்ணுவார்னு. பட்டு எனக்கு நம்பிக்கை விட அவர் என் மேலே வச்ச நம்பிக்கை ஜாஸ்தி. ஏன்னா அவர் லைஃப் டைமில் சம்பாரித்த ஒரு பணத்தை யாரோ ஒருத்தவனுக்கு நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அது என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ணார்.
எல்லோரும் இங்கே இண்டஸ்ட்ரியில் இங்கே எல்லோரும் சொல்கிறாங்க இந்த படம் லேட்லாம் கிடையாது. இது என்னென்னா இந்த ப்ராசஸே அப்படி தான் இருக்குது ஆக்சுவலாக. இது எனக்குன்னு இல்லை, வர புது டேரக்டர் எல்லாருக்குமே அந்த ப்ராசஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அதை ஒவ்வொரு விஷயங்கள்லாம் நம்ம கோர்த்து அழகு சேர்க்க அதுக்கு நான் அவர்கிட்ட சொல்லி புரிய வைக்க எந்த ஒரு இடத்துலையும் அவர் பின்வாங்கினதே கிடையாது. ஈவன் தோ நான் இன்றைக்கி ஒரு நாள் பட்ஜெட் கொடுத்தா கூட அது என்ன பட்ஜெட்லாம் பார்க்க மாட்டார். நான் இத்தனை கேமரா சொல்கிறேன், இத்தனை லைட்ஸ் எதுவுமே கேட்க மாட்டார். அவர் உனக்கு என்ன தோணுதோ பண்ணுன்னு தான் விட்டுருக்காரு. ஒரு 47 நாள் இந்த படம் எடுத்தோம். பட் ஆனால் அந்த 47 நாள் தான் சொன்னால தீவிர கொலை நடுகன்னு பேர் வச்சோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் என் கொலையும் ப்ரொடியூசர் கொலையும் தான் நடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த அளவுக்கு உண்மையிலே வச்சு செஞ்சிட்டாங்க. பட் ரெண்டாவது அதுக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. எனக்கு ஒரு நம்பிக்கை, யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், இந்த படம் கண்டிப்பாக ஒரு நாள் ஸ்க்ரீனில் வரும், என் கனவு பழிக்கும்னு நான் நம்பிகிட்டே இருந்தேன். அது இந்த நாளானதுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்னோடய டெக்னீஷியன்ஸ்னால் ஆர்டிஸ்ட்டை பற்றி ஏன்னா சார்ட்லாம் நான் கொஞ்சம் பொறுமையாக பேசணும், டீட்டெயிலாக தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு 15 வயசு வந்தாலும் ஒரு 15 நிமிஷம் மட்டும் பேசிக்கிறேன். இப்போ என்னென்னா டெக்னீஷியன்ஸ் இந்த படத்தில் எனக்கு எல்லாருமே பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க. ஈவன் த கேமராமேன் சார் ஆகட்டும். ஏன்னா நீங்கள் இந்த படத்தில் பார்த்தா தெரியும், விஷுவல்லாம் அவ்வளோ எனக்கு கூட அவ்வளோ எஃபர்ட் போட்டு வெளியில் எங்களுக்குள்ள 1000 கருத்து இருக்கும். பட் சினிமாவாக நாங்கள் மேக்கிங்கில் ஒரு நாள் கூட ஸ்பாட்டில் எனக்கும் அவருக்கும் முரண்பாடு வந்ததே இல்லை. அந்த அளவுக்கு என் கூட அவ்வளோ ஒத்துழைச்சி பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ சார். அப்புறம் தெரியும் இன்றைக்கி இவர் பரதனை பற்றி பேச மாட்டாருன்னு தெரியும், ஏன்னா அந்த ஆள் பாட்டு நான் போடல. அதனால் தெரியும். என்னென்னா இப்போ தான் தோணுது பாட்டே போட்டுக்கலாமேன்னு. நான் எதெல்லாம் மறைச்சி வச்சுருந்தேனோ அதெல்லாம் அங்கே லைட்டாக லீக் ஆகிடுச்சு. சரி பரவாயில்ல, நான் வேணுமெல்லாம் பழி வாங்கினது. சாதெல்லாம் விட்டார், நீ நல்லா இருக்க மாட்டேன்லாம் சார். நான் வேணுமெல்லாம் பண்ணல. ஆனால் ஆக்சுவலாக ஒரு உண்மையிலே 100 வருஷம் ஃபேமிலி பேக்ட்ராப் உள்ளவர் அந்த மியூசிஷியனில். நான் அவர் அஸ்டண்ட்டாக சொல்லுவார், நீ டீ கொடுத்த பையன் தானே. அவர் மியூசிக் டேரக்டராக இருக்கும் போதுமே நான் அவருக்கு டீ கொடுத்துருக்கேன், வாங்கிட்டு கொடுப்பேன். அவர் விளையாட்டுக்கு சொன்னாலுமே அதான் உண்மை. பட் என்னை நம்பி நான் மொதல் ஓகே பண்ண டெக்னீஷியன்னா அவர் தான். ஸோ அவர் ஏன்னா அவரோட ஒர்க்கு நான் பார்த்துருக்கேன். இந்த படத்தில் எக்ஸ்ட்ராடினரியாக நான் இப்போ நான் சொல்லக்கூடாது ஒரு ஒர்க்கு எப்படின்னு. நீங்கள் மியூசிக்கெல்லாம் படம் பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோ விஷயம் தெரியும். படமாக உங்களுக்கு அவ்வளோ விஷயத்தை மியூசிக்கில் படத்தை அடுத்த இன்வைட் பண்ணது அவரோட மியூசிக்கு. அப்புறம் எடிட்டர் லாரன்ஸ் கிஷோர், அவர் வரல. அவருமே இந்த படத்தில் மெயின் பங்கு இருக்குது. ஏன்னா செகண்ட் ஹாஃப் நான் ஒரு பேட்டர்னில் எடுத்தேன். பட் இல்லையா இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு நிறையா, அதான் சொன்னல படம் ஆரம்பிக்கும்போது அப்படியே ஃப்ரெண்டாக இருந்தேன், பிரியும் போதும் சட்டையை பிச்சுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. பட் ஆனால் ரொம்ப நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ ரொம்ப அவ்வளோ எஃபர்ட் போட்டார், அவருக்கு ரொம்ப தேங்க்ஸு. அப்புறம் ஃபைட் மாஸ்டர் கிக்காஸ் காளி சாரோட மாஸ்டரு, மேம் சொன்ன மாதிரி ஃபைட் அவ்வளோ எக்ஸ்ட்ராவே வந்ததுக்கு காரணம் அவர் தான். ஸோ அவ்வளோ சூப்பராக அவ்வளோ கம்ஃபர்டபுளாக எனக்கு பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப நன்றி மாஸ்டர். அப்புறம் வேறு யார் எல்லாருமே அப்புறம் டப்புன்னு அப்புறம் சரி ஓகே டெக்னீஷியன்ஸ் மேஜராக சொல்லிட்டேன், வேறு யாராச்சும் இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. இப்போ கம்மிங் ஃப்ரம் ஆர்டிஸ்ட்டு, அதாவது ஃபஸ்ட்டு சார் பற்றி என்னென்னா கொட்டு போட்டாலும் மோதிர கையில் கொட்டு பண்ணும்பாங்க. சார் ஏற்கனவே பெரிய மோதிரம் தான் போட்டிருப்பார். டெய்லியும் காலையில் ஷூட்டிங் ஸ்பாட்டு போனேன்னா நானும் என் ரைட்டரும் தான் உள்ளே போவோம். சொல்ல மறந்துட்டேன் டெக்னீஷியனில் என் ரைட்ரு நவனி, அவருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் நீங்கள் டைலாக்ஸ் பாருங்கள், எல்லா இடத்துலையும் என் கூட பேக் போனால் இந்த படத்தில் என் கூட உறுதுணையாக இருந்தது அவரும் ஒருத்தர். அவருக்கும் ரொம்ப நன்றி. அதனால் டெய்லியும் காலைல ஸ்பாட்டுக்கு போகும்போதும் கேமராமேன்ஸ் எல்லாம் எல்லாருமே பார்ப்பாங்க, எத்தனை பேப்பரோட போகிறேன், திரும்ப வரும்போது எத்தனை பேப்பரோட வரேன்னு. தலைவா எனக்கு 2 பேப்பர், நீ 3 பேப்பர் அப்படின்னு தான் காட்டுவேன். 10 பட்டன் அடிப்பார், 10 பட்டன் போடுவேன். அதுக்கு நான் சொல்லுவேன், ஐயோ இதெல்லாம் அடிக்கக்கூடாதுயா, நீ சொல்லியா சாப்பிட்ட அப்படிமா. எனக்கு ஒரு சண்டை போடுவார். திடீர்னு சார் என்ன பண்ணுவார்னா, நான் என்ன பேசணும்னா கடுப்பாக அவனை வெளில போக சொல்லி நீ மட்டும் உட்காருன்றுவார். நான் மெசேஜ் பண்ணேன், எனக்கு ஐயோ இந்த டேரக்ட்லாம் எனக்கு முக்கியம், எல்லாம் கட் பண்ணிடாத, அவர்கிட்ட பேச வாங்கிடு அப்படின்லாம் சொல்லி வாங்கியிருக்கேன். பட் ஃபைனலாக அது சார் ஏன் சொன்னாங்கன்றது எனக்கு ஃபைனல் படம் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. அதுதான் அவங்களோட சாரோட எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா சாரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் ரொம்ப கற்றுக்குட்டி தான். பட் அவ்வளோ படத்தை நான் சொன்னல, நான் ஒரு கேரக்டராக அப்படி எழுதி பார்த்துருப்பேன். பட் ஸ்க்ரீனில் ஒரு பார்க்கும்போதும் என்னடா இப்படியே இருக்குது வருமா எனக்கு என்னன்னா ஒரு சீனை நான் காம்ப்ரமைஸ் பண்ணுற அளவுக்கும் நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். பட் காம்ப்ரமைஸும் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் தெரியும், பட்ஜெட் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறையா இருக்குது, இந்த நாளுக்குள்ளே இவ்வளோ எடுத்தாகணும்னு.
ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டோம். பட் அதெல்லாம் எனக்கு அப்போ தெரியல. பட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நானே விழுந்துட்டேன். நிறையா டைம் எடிட் கிளிப்பில் நான் பார்த்துட்டே இருந்திருக்கேன், இந்த சீனை நம்ம இப்படியே நினச்சோம், இப்படி வந்திருக்கு இப்படி வந்திருக்கு இப்படி வந்திருக்குன்னு. ஸோ அந்த அளவுக்கு சாரோட எஃபோர்ட் அவ்வளோ இந்த படத்தில் இருந்துச்சு. நீங்கள் எக்ஸ்ட்ரானரியாக பாருங்கள். ஏன்னா சார் வந்து இந்த மாதிரி கதையில் ஒத்துக்கிட்டதுன்றது பெரிய விஷயம். ஏன்னா ஈக்குவல் ஸ்பேஸ் வந்து 2 பேருக்குமே இருக்குது. பட் அந்த அளவுக்கு சார் ஒத்துக்கிட்டு பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். சார் ரொம்ப நன்றி சார். கொட்டு திரும்பவும் கொட்டு வாங்குவேன் சார். கண்டிப்பாக அடுத்த படத்துக்கு வருவேன். அப்புறம் 2வது ஐஷு மேம், அவங்க வந்து இந்த படத்துக்கு வந்து நான் தான் சொன்னல, நான் மிகைப்படுத்தி பேசுகிறேன்லாம் இல்லை. நீங்கள் படம் பாருங்கள், அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் இந்த படமாக பார்த்தா தெரியும். இந்த கேரக்டர் அவங்கள நான் எழுதும் போதுமே அவங்க வச்சு தான் எழுதுனேன் ஆக்சுவலாக. ஆனால் அதுக்கப்புறம் நிறையா பேர்ட்ட சொன்னேன், நிறையா பேர்ட்ட போயிட்டு தான் வந்தேன். நான் யார்ட்டையுமே போகல மேடம், உங்கள்கிட்ட மட்டும் தான் போயிடலாம் சொன்னேன் அவங்கள்ட்ட. பட் ஆனால் அவங்களுக்கே தெரியும், இல்லை இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும். நான் எந்த கட்டத்துலலாம் வந்து நான் எப்போ பண்ணாலும் டேட் கொடுப்பாங்க. என் மேலே பரிதாபப்பட்டு நானே மூஞ்ச பரிதமாக வச்சுருமே, நீ நடிக்காத நான் டேட் தரேன்னு அவங்களே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் ப்ளஸ் அவங்க அதுதான் அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான். நம்ம வந்து அந்த ஒரு மெயின் சீன்லாம் இருக்குது, அதெல்லாம் சிங்கிள் டேக்கு. கட்டுன்னு சொன்ன உடனே அதை எல்லா ஹோல் யூனிட்டுமே கிளாப் பண்ணாங்க. அந்த சீக்வன்ஸு நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி மேம், ரொம்ப ரொம்ப நன்றி மேம். அப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க இந்த படத்தில். தேனாப்பன் சார்லேருந்து அபிராமி மேம், ரொம்ப ரொம்ப நன்றி மேம். நீங்கள் செகண்ட் ஹாஃப் நீங்கள் படம் பாருங்கள். இந்த படத்தில் எல்லாருமே யாருமே சும்மா ஏனோ தானே வந்துட்டு போனதாக இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே அவங்கவுங்க ஸ்பேஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் தங்கதுரை ஐயா, இந்த படத்துலாம் ஒரு காமெடியே பேச மாட்டார், நடக்க விட்டுட்டே இருந்தேன். அந்த ஆளே ஒரு கட்டத்தையோ ஒன்று வரமாட்டேன்லாம் சொன்னார். ஐயோ வாயா படத்தை முடிச்சு கொடுத்தாங்கலாம் சொல்லிட்டேன். அப்புறம் நிறையா பேர், நம்ம பிராங்க் ஸ்டார் ராகுல், என்ன தலைவன் என்ன, ஆனால் என் படத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசல, நீ எதுக்கு வந்தனே தெரில. ஆனால் நீ வேலையை காமிச்சிட்ட பற்றியா, யோ நான் நேற்று கூட சொன்னேன். ஸோ தெரியும் வந்தாலும் அப்படி தானே, பட்டு நல்லா பண்ணியிருக்காப்புல அவரும். பிரியதர்ஷினி மேம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல பேர் கிடைக்கும் நம்புகிறேன். அப்புறம் இந்த படத்தில் வந்து முக்கியமான ஒரு கேரக்டர் இருந்துச்சு ஆக்சுவலாக, அந்த அனிகா பாப்பா கேரக்டரு. ஆக்சுவலாக அந்த குழந்தை வந்து நான் ஈவன் இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு நான் சூஸ் பண்ண காஸ்ட்னா அந்த பொண்ணு தான். அவங்க அம்மாவே சொல்லுவாங்க, அந்த பொண்ணை 7வது படிச்சிருந்தா. நான் சொன்னது கொரோனாக்கு முன்னாடி, நான் படம் கதையை எழுதும் போதும் நான் ஈவன் நான் எல்லா கேஸ்ட்டையும் மாற்றிட்டே இருந்திருக்கேன். சரி இவங்களா அவங்களா ஓகே ஓகேன்னு போயிட்டுருக்கேன். அந்த ஒன்று மட்டும் நான் மாற்றவே இல்லை. பட் எழுதுனா ஏன்னா மனசில் பதிஞ்சது அந்த கேரக்டரு. அந்த கேரக்டர் அவ்வளோ தத்ரூபமாக கொண்டு வந்திருக்கா. கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஃபைட்டர்ஸ்லாம் கூட ஒரு 5-6 மணிலேருந்து சேஃப்டிக்கு ரோப்பு கட்ட அவ்வளோ பயத்தோடு இருப்பாங்க. இவன் 5-6 மணிலேருந்து ஜாலியாக கூல் ட்ரிங்க்ஸ் கேட்குறா, தூங்கிக்கிட்டே ரோப்பில். அந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கு அது கஷ்டமே தெரில. அந்த அளவுக்கு பயம் இல்லாமல் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கான் அந்த குழந்தை. கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. ஸோ மற்றபடி இன்னொன்று இந்த கேரக்டர் டைட்டில் கேரக்டரு நான் அதை எப்படி ரிவீல் பண்ணுறதுன்னு தெரில. பட் லோகு சார் நான் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக சார் வளம் வருவாங்க. அவ்வளோ ப்ரில்லியண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே புரியும். அப்புறம் வந்திருக்கிற அண்ணன் ராஜ்மோகன் அண்ணன் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றி சார். அஜயபாலா சார் ரொம்ப நன்றி. அப்புறம் சார் எஸ்ஆர் கோபால் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா ஒரு டைரக்டருக்கு மதித்து நம்ம கூப்பிட்டு நம்ம இன்றைக்கி காலைல வரைக்குமே எப்போயுமே ஷூட்டிங்லேயும் இப்படி தான், இன்றைக்கி ரிலீஸ் வரைக்கும் அப்படி தான் இருக்கும் போல். திக்குன்னே வருவாங்களா வரமாட்டாங்களான்னு. அதனால் காலைல வரைக்குமே நான் எல்லாரையும் கேட்டு நான் வாங்கின கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வர படத்தில் நாங்கள் தான் இன்றைக்கி தான் லாஸ்ட்டாக நாங்கள் ட்ரெயிலருக்கு லான்ச் வரோம். எல்லா படமுமே முன்னாடி விட்டுட்டாங்க. ஏன்னா நீ வரீங்களா இல்லையா? ஏன்னா ஆல்ரெடி நம்ம அந்த படத்து மாதிரி நிறையா இங்கே பிஸ்னஸாக நிறையா டாக் இருக்குது. இவங்கெல்லாம் வருவானுங்களா, பண்ணிடுவானுங்களா, என்ன பண்ணுவானுங்க அப்படி இப்படின்லாம். அதான் சொன்னமே, இந்த படம் இவெல்லாம் எங்கே எடுக்க போகிறான்னு நினச்சவனும் இருக்காங்க. இன்றைக்கி அதே படத்தை பிஸ்னஸுக்கு என்கிட்ட கேட்கவும் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதை நனவாக்கின எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஃபைனலாக ப்ரெஸ் மீடியா, உங்கள்கிட்ட நான் அதை எப்படி சொல்கிறேன்னு தெரில. நேர்மையாக நான் அப்படி படம் பண்ணிட்டேன் இப்படி படம் பண்ணிட்டேன் அப்படிலாம் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லலை. நீங்கள் படம் பாருங்கள், ஸ்டார்ட் டு எண்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முகம் சுளிக்காத ஒரு படமாக இருக்கும். கண்டிப்பாக உங்களை என்கேஜ் வச்சுக்கிற படமாக இருக்கும்.
ப்ளஸ் இது நம்ம அன்றாட வாழ்க்கையில் கடந்து போகிற ஒவ்வொருத்தவங்க ஒரு வாழ்க்கையிலையும் கடந்து போகிற ஒரு பதிப்பாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா எனக்காக சப்போர்ட் பண்ணுறதுன்றது அது என்னோடய செல்ஃபிஷு, அதுவும் நான் கேட்டுக்கிறேன். இன்னொன்று, இந்த படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா, இந்த ப்ரொடியூசர் ஜெயிச்சார்னா என்ன மாதிரி இன்னொரு நிறையா டேரக்டர்ஸ் இங்கே வருவாங்க, இதே மாதிரி நின்று பேசுவாங்க. அந்தளவுக்கு அவருக்கு மனப்பக்குவமும் இருக்குது. அந்தளவுக்கு அவர் படம் சினிமா மேலே அவருக்கு அவ்வளோ வெறியும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நல்ல படம் எடுப்பார். ஃபைனலாக எனக்கு வந்து சிவன் அண்ணன் ஒருத்தர் இருக்கார். ஏன்னா என்னை எல்லாருமே கைவிட்டப்போ பிஸ்னஸில் இல்லை எல்லாமே நமக்கு கைவிட்டாங்கன்னு இல்லை, அவங்கவுங்க எங்கெங்க போர்ஷன் என்னென்ன முடியுமோ அவங்களாம் பண்ணப்போ இல்லைடா தம்பி நான் இருக்கேன்டான்னு சொல்லி இன்னி வரைக்கும் என் கூட ட்ராவல் பண்ணுறாரு. இந்த படத்தை கண்டிப்பாக 4 ஸ்டேட்டில் ரீச் ஆகணும், நான் ஜெயிச்சே ஆகணும்னு என்னை நம்புகிற ஒரு ஆள். அவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.